வைராக அந்த 21 சேனல்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகேந்திரன். பெருந்தம்பட்டி கேரளா பஸ்ஸுக்கு பேக் சைட்லேருந்து வரேன். நான் ஒரு 10 வருஷமாக வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். நான் வாலிபால் பிளேயரு, கபடி பிளேயர். எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் 2 முறை வந்துட்டு ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன். நமக்கு இப்படி வந்துட்டேங்கிற ஒரு மனவேதனை அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு சைஸுங்க வந்து மாஸ்டர்கிட்ட யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு ஃப்ரெண்டு வாக்கிங் இருக்கிறதுனால அவருக்கு சொன்னார் யோகா போங்க சொன்னார். நான் சேர்த்து சொன்னேன். யோகாவுக்கு வர முன்னாடி நான் எப்பவும் சிக்கலாக இருக்கேன். எனக்கு செக் பண்ணும்போது எல்லாருமே அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் நான் இது வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமும் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்கு. போன மாதம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் நார்மலாக இருக்குது. சுகர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்னு. இங்கே யோகா முடிச்சுட்டு நான் 1 ஹவர் வந்து வாக்கிங் போய்கிட்டு தான் இருக்கேன் இதுவரைக்கும். அதனால் எனக்கு யோகா வந்ததில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. என் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. முழு காரணம் வந்து மாஸ்டர் தான். உங்கள் முயற்சி நம்ம சொல்கிறபடி நம்ம செய்கிறதுனால எனக்கு அந்த ஒரு மன திருப்தி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுவுமே இல்லை, நமக்கு நார்மலாக இருக்குங்கிற ஒரு அந்த மனசில் இருக்கு. என் பேர் சந்தோஷ். நான் நாட்களில் இருந்து வரேன். எனக்கு ஃபுல்லாக டென்ஷன் என்னது ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்த பிறகு ரிலாக்ஸாக இருக்கு. வெளியே போனாலும் ஐயா அம்மாங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஓல்டேவும் அந்த ரிலாக்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க யாருன்னு உங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். நீங்க ஹியூமன் பிளேன்ல இருக்கிற காட்ன்றதை மறந்துடக்கூடாது. அப்போதான் உங்களோட அந்த சைல்டிஷ் மூடு குறையாம இருக்கும். அதுதான் ட்ரூத், ஹூ யூ ஆர். அதை மட்டும் நீங்க ரிமெம்பரன்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா இந்த ப்ரெஷர், பெயின், ப்ராப்ளம் எதுவுமே உங்களை அஃபெக்டே பண்ண. காடை போய் எதுனா அஃபெக்ட் பண்ணுமா? அப்படி ட்ராப் பண்ணிட்டு வாங்க, ஸ்மைல் பண்ணலாம், ஸ்வீட்டாக ஒர்க் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரிமெம்பரன்ஸ் லிபரேட்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம் நம்ம எல்லாரும். அதுக்காக தான் இந்த கெட் டுகெதர். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குது. பட் ஓல் ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும்னா நீங்கள் காட் அப்படின்றத மறந்துடாமல் வாழலாம். ஆனால் இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணுங்க, எதுவுமே ஒரே நாளில் நடக்காது. ஆனால் டே பை டே ஃபீல் பண்ணோம் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கிறத நம்ம உணரலாம். அது உணர நம்ம ஆட்டோமேட்டிக் ஆனந்த தானாகவே வந்து చెప్పండి சார். நான் 2013 ஜாயின் பண்ணேன். 2013 எங்கள் சிஸ்டர் ரொம்ப டென்ஷனாக, நான் வந்து வண்டி லாரி ஓனராக எனக்கு சுகர் வந்து 360 இருந்தது. அப்புறமா நான் ஜாயின் பண்ணி அப்புறம் 1 வருஷம் சுகர் மாத்திரை எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இந்த சுகர் மாத்திரை மறுபடியும் சாரெல்லாம் சொல்லி, மேடம் சொல்லி, 2 பேர் சொல்லி எவ்வளோ இது பண்ணி உணவெல்லாம் மாற்றி அப்புறமா படிப்படியாக அப்படியே மாத்திரை சாப்பிட்றேன். இன்னி வரைக்கும் நான் மாத்திரை சாப்பிட்றது கிடையாது. இப்படி உணவுல ரொம்ப பயங்கர கட்டுப்பாடு வெளியே வந்துட்டார். ஆமாம், உணவுல கட்டுப்பாடு அது மாதிரி போவேன். லைஃப் ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு. நானும் நிறைய பேர் நான் வந்து சொல்ல மாட்டேன். சுகர் மாத்திரை சாப்பிட்றதுக்குன்னா டக்குன்னு விட முடியாது. அது ஒன்று நம்ம ஜூஸ் சாப்பிட்டு ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி மறுபடியும் அது நம்மளுக்கு லோ ஆகுதா ஹை ஆகுதா அப்புறம் பார்த்து தான் அது டக்குன்னு விட முடியும். நீ அப்படியே டக்குன்னு விட முடியாது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உணவில் வந்து சாப்பிட்டு நிறைய சாப்பிட்ருவேன். நான் கறி மட்டன் எக்கச்சக்கமாக சாப்பிட்ருவேன். நான் என்ன அப்படியா பட்டுவேன். இன்னைக்கு நான் எதுவும் இது கிடையாது. இது இருந்தாலும் அப்படி இருந்தேன். உணவுல கட் பண்ணி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாட்டை குறைக்கணும். சாப்பாடு வெளியா கொஞ்சம் 3 வேளைன்றது 2 வேளை ஆக்கணும், 2 வேளைன்றது அப்புறம் 1 வேளை ஆக்கணும். அப்படி ஆக்கின்னு வந்து அப்புறம் அந்த 1 வேளையும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் பழத்துக்கு போகணும். பழம் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் தேங்காய் வாழைப்பழத்துக்கு போய் அப்புறமா தான் அது சரியாகும். ஒரே முட்டது சரியாகிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இப்படிதான் படிப்படியா வர முடியுமா தவிர இது ஒரே முட்டை குறைச்சி இதாகும் பண்ண முடியாது. தேங்காய் சாப்பிட்டா வாழைப்பழம் சாப்பிட்டே ஆகணும்.
தேங்காய் சாப்பிட்டா வாழைப்பழம் சாப்பிடணும், சாப்பிடாது இருக்கக்கூடாது. ஆமா, தேங்காய் சாப்பிட்டா வாழைப்பழம் சாப்பிடணும். அப்புறமா தான் அது நம்மளுக்கு படிப்படியா அது குறைக்கும். டக்குன்னு குறைக்கணும்னா முடியாது. ஆமா, அப்புறம் ஜூஸ் கீஸ் சாப்பிட்டுன்னு அப்படியே பசி எடுக்கும்போது ஒரு தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு வந்து அது உங்களை ஒரு லெவல் ஆக்கும். தேங்காய் வாழைப்பழம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து. ஆமாம், இந்த மருந்து வந்து அவ்வளோ ஒரு நிறைய பேர் தேங்காய் வாழைப்பழம் ஐயோ தேங்காய் நம்ம சாப்பிட்டா உப்பஸ் ஆகிடுமே அப்படிதான் இருக்கும். ஒரு 3 நாளைக்கு அந்த உடம்பு வந்து நீ சாப்பிட்டு வேற சாப்பாடு போட்டு இது போட்டாதான் நம்மளுக்கு அது ஒரு 3 நாளே அப்படிதான் இருக்கும். வராது, ஒரு உப்பசமா இருக்கும். அது மறுபடியும் நம்ம உடம்புல அது செட் ஆகணும். அது ஆகிறதுக்கு அது 3 நாள் 4 நாள் ஆகும். அப்புறம் மறுபடியும் பண்ணா அது கரெக்ட் ஆகும். எது ஒண்ணுமே அவ்வளவுதான். ஆமா, அது மாதிரி போயின்னு இருக்கு. அந்த உணவு பழக்கத்துல அது ஒரு கண்டினியூ ஆயிடுச்சு. நான் அந்த பழக்கம் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கேன். ஆமா, காலை உணவுல மட்டும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மதியம் இரவு உங்களோட ஆஃபீஸு உங்களோட ஷெடியூல்ன்றதுனால நிறைய ஒர்க் எடுத்துங்க. உணவு காலை உணவுல கவனமா இருங்க. யோகா பண்ணி ஒரு எனர்ஜெட்டிக்கை ஃபீல் பண்ணிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காலையில ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் பண்ணிக்கோங்க. அப்படியே மென்று சாப்பிட்டா ஜீரணம் ஆகல, 30 ஆயிடுச்சு வயசு 50 ஆயிடுச்சுன்னா துருவல் பண்ணிட்டு ஐயா சாப்பிட்ற ரமேஷ் ஐயா லேசா நாட்டு சக்கரை போட்டுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க மாஸ்டர், நீங்க இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு வாங்கிட்டாச்சு. தேங்காய் அப்புறமா வாழைப்பழம், மஞ்சள் பழம் எக்காந்து கொண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. சுவாமிக்கு வைப்போம்ல நாட்டு கற்பூரம், நாட்டு பழம்னு சொல்லுவோம். மஞ்சள் வாழைப்பழம் 2 வாழைப்பழம் தேவைப்பட்ட ஒரு அரை மூடி தேங்காய். இல்லையா அது உங்களுக்கு சிரமமா இருக்குன்னா ஒரு கப் பப்பாளி, ஒரு கப் வாட்டர்மெலன், ஒரு கப்பு ஸ்ப்ரவுட்ஸ், இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. இல்லை சார் எனக்கு நல்ல ஃபீல்டாக சாப்பிடணும், அவல், ரெட் அவல் வருது, நல்ல கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபர், தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஒர்க் முடிச்சுட்டு போன உடனே சாஃப்ட் ஆகிடும் சாதம் மாதிரி போட்டுங்க. தயிர் போட்டுங்க, காலையில் ஒரு கப் தயிர் சாதம் மாதிரி அவல் வித் தயிர் எடுத்துங்க. வயிறு ஃபீல்டாக இருக்கும், கூலாக இருக்கும் அண்ட் மோர் எனர்ஜி உங்களுக்கு தந்துனே இருக்கும். ஏன்னா ரெகுலராக இட்லி தோசை பூரி ஒன்லி கார்போஹைட்ரேட் அண்ட் மோர் ஸ்பைசி ஆட் ஆகுறதுனால காலையிலே உங்கள் மூடு மாறிடும். நீங்க நெல்லிக்காய் கூட எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து 29 திரும்ப ஒரு நிமிஷம் 55 கிலோ இருந்தா இப்போ ஒரு மாசம் ஆச்சு கோயம்புத்தூர். இப்போ ஒரு 3 மாசத்துக்கு நீ சொன்ன மாதிரி சாப்பாடே எடுக்கல, இப்படியே தான் சாப்பிட்டு அப்படியே இப்போ 15 கிலோ எனக்கு வந்துட்டு இப்படி ஆயிட்டாரு ஹெல்த்தா இருக்கும். இப்படி ஆயிட்டான்னு சொல்லக்கூடாது. காலையில உணவுல ஒரு 3 நெல்லிக்காய் கம்பல்சரி அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 நான் 29 நாள் நெல்லிக்காயோட இருந்தேன். உணவே கிடையாது. எந்த நெல்லிக்காய்? பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் அறுத்து போட்டு ஜூஸ் பண்ணி அது வடிகட்டி ஒரு சிட்டிக்கு ஒரு மஞ்சள் 29 நாள் நெல்லிக்காயோட இருந்தேன்.